பிரிய தேவ மக்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து என்னோடு இருந்து நம்மோடு இருந்து நம் அனைவரோடும் இருந்து 2024ஆம் ஆண்டு இந்த 12ஆவது மாதம் 22ஆம் தேதியை கூட காணக்கூடிய செய்திருக்கிறார். இன்னொரு 9 நாட்களில் ஒரு புதிய வருடத்தை காணப்படுகிறோம். விசேஷமாய் மீண்டும் ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகை இந்த வருஷத்தில் கொண்டாடுவதற்கும் கேரல் சர்வீஸ், எக்கனாமிக்கல் சர்வீஸ் மற்றும் ஃபெலோஷிப் ஐக்கியங்கள் உடைய கேரல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், டீச்சர்ஸ் ப்ரோக்ராம், இப்படி ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கொண்டாடி கிஃப்ட் கொடுத்து கிஃப்ட் வாங்குவதற்கும் திரும்ப செய்திருக்கிறார். அநேகருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கோம், அநேக இடத்துல கிஃப்ட் கிடச்சிருக்கு. அப்படி மீண்டும் ஒரு வருஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஆண்டோடைய சித்த கிருபை. நான் நிர்மூலமாக இருப்பது ஆண்டுடைய சித்த கிருபை. அவை காலைதோறும் புதியவர்கள். அவருடைய நீதி நிமித்த நச்சுக்கள் அவருடைய இறக்கத்தின் நன்மையும் அவர் தன்னுடைய நீதி நிமித்த நச்சுக்கள் அவருடைய இறக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவியினால் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களால் மறித்த நம்மை உயிர்ப்பித்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலை நினைத்து மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு கொண்டாடப் போகிறோம் என்பதை நினைக்கிறப்போ கிட்டத்தட்ட 98 விழுக்காடு கிறிஸ்துமஸ் பண்டிகை எனக்கு முடிஞ்சிச்சு. 98 விழுக்காடு முடிஞ்சிச்சு. நவம்பர் 20ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் வந்து இப்போ ஒரு 2 விழுக்காடு தான் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு 4-5 மெசேஜ் இருக்குது. ஒரு 5 மெசேஜ் முடிச்சுன்னா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. அது கிறிஸ்மஸ்க்கு 4-5 மெசேஜுக்கு முன்னால், அதுக்கு முன்னால் ஒரு 4-5, கிட்டத்தட்ட ஒரு 10-12 மெசேஜ் இருக்குது இப்போ 22ஆம் தேதி இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. மீண்டும் ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். பொதுவாக இந்த பண்டிகை காலங்கள் என்பது, பண்டிகை என்பது கிறிஸ்து எந்த தேதியில் பிறந்தார், எப்போ பிறந்தார் என்பது கேள்விக்குறி. ஏன்னா அவர் ஒரு சரித்திர நாயகர், சரித்திர புருஷன். அவர் பிறந்தது ஒரு சரித்திரம், வித்தியாசம். அவர் வாழ்ந்தது ஒரு வித்தியாசம், மறித்தது வித்தியாசம். எல்லாவற்றோட ரொம்ப வித்தியாசம்னு உயிரோடு எழுந்தது. அவர் உயிரோடு எழுப்பினார். லாசர் திரும்பி செத்து போனார். பேதுரு உயிரோடு எழுப்பினவங்களும் செத்து போனார். எலியா எலிசாத் எழுப்பினவங்களும் செத்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அவருடைய குமாரன் மட்டும் மறிக்கல, ஜீவனுள்ள தகப்பனாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் முக்கியம். அவர் ஏன்னா அவருடைய எல்லாமே அவருடைய வாழ்வு என்பதே வித்தியாசம். ஏன்னா நம்மை போல பாடுகள் உள்ள மனிதனாக இருந்து எல்லாவற்றிலும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்து நம்மை போல் மறித்து ஜீவனுள்ள உயிருள்ள சாட்சியர். அப்போ இந்த பண்டிகையை கொண்டாடுவது அவர் பிறப்பு எதுக்காக இயேசு பிறக்கணும், ஏன் அவர் தேதி, எந்த தேதி, ஏன் இப்போ பிறக்கணுங்கிறது. இயேசு பிறந்த தேதி வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை. அந்த மாதத்தின் முதல் வாரம் பஸ்கா பண்டிகை. பூரி பண்டிகை அது 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஏதோ சொல்லுவாங்க எஸ்தரில், பூரி பண்டிகை. இப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கும் தேதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிறிஸ்து பிறந்த தேதி மட்டும் வேதாந்தத்தில் சொல்லப்படலை. ஏன்னா அவருடைய பிறப்புடைய நற்செய்தி சொல்லி இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் 2000 ஆண்டில் ஜனவரி 1ஆம் தேதி கிறிஸ்து பிறந்தார், டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் அந்த இடத்துல சொல்லலை. இன்று டுடே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்கு தாமதம் பிறந்திருக்கார். எப்போ? இன்று, நவ், டுடே. நின்னும் இல்லை, நாளைக்கு இல்லை, நேற்று இல்லை. ஏன்னா அவர் இன்னைக்கு பிறந்திருக்கார், இப்போது பிறந்திருக்கார். எப்போ பிறக்கிறாரு? எப்போ நம்ம புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் அப்போ தான் கிறிஸ்மஸ். அந்த புதிய வாழ்வு அவருக்கு பிறந்த பொழுது என்ன, எப்படி பிறகு இளையகுமாரனை பற்றி நேற்று முந்தான ஒரு மெசேஜ் கொடுத்தேன். அவர் தகப்பனே பரத்துக்கு விரோதம், லூக்கா 15:17, தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தென்று தன்னை நினைத்து திரும்பி பார்க்கிறார். தன் தகப்ப வீட்டில் நிறைய பேருக்கு சோறு இருக்குது, நிறைய பேருக்கு வாழ்வு இருக்குது. நிறையா அந்த அந்த பள்ளியோடு அந்த சாக்கடையில் போய் என்னையா அந்த டிச்சிலையா இருக்கணும், அந்த டிச்சில் இருந்து அந்த பள்ளிக்கு போகிற அந்த தவுடு கூட கிடைக்கலங்கிற சொன்னால் அவர் திரும்பி பார்க்கிறார். தன் வாழ்வை நினைத்து பார்க்கிறார். எவ்வளோ வசதியான வாழ்வு, எவ்வளோ சுகபோகமான, எவ்வளோ ஏசி காரு, ஏசி வீடு, எவ்வளோ லக்ஸரி வாழ்வு, லிஃப்ட்டு இப்படிலாம் வாழ்ந்தனே,
ஆனால் விட்டுட்டு வந்ததால் எனக்கு எவ்வளோ கொடுமையான வாழ்வு, ஏன் என் அப்பாட்ட போய் ஒரு பாவமன்னிப்பு சீட்டை நான் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். உங்களை குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமல்ல. உங்களுடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொண்டு தன்னை தாழ்மையின் ஜெபம், அதுதான் சங்கீதம் 19:12. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடி மட்டும் ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போயிருவேன். அவங்க தேடுனா திரும்ப நான் வந்து அவர்களுக்கு திரும்ப வாழ்வு கொடுப்பேங்கிறாரு. அவர் திரும்புறப்போ அப்போ என்ன பண்றாரு? அவரை கூப்பிட்டு குயிக்ங்கிறார். அந்த பைபிள் சீக்கிரமா வேலைக்காரங்களுக்கு அப்புறம் சீக்கிரமாக என் மகனை போய் குளிப்பாட்டி இவங்க திரும்ப வேணும் பண்ணிடக்கூடாது, திரும்ப அந்த ஒயின் ஷாப்புக்கு போயிடக்கூடாது, திரும்ப சிகரெட் பிடிக்க போயிடக்கூடாது, திரும்ப பீடா போட போயிடக்கூடாது, திரும்பி ரம்மி விளையாட போயிடக்கூடாது, திரும்பி கிண்டி ரேஸுக்கு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. திரும்ப ஒரு 5 ரூபா வந்தாலும் அந்த கிண்டி ரேஸ் என்ன பண்ணுன்னா நல்லவனாக மாறிடுவான். தோத்தோடனே கிண்டி ரேஸில் விளையாடுறது ரொம்ப நல்லவனாக மாறிடுவான். இனிமேல் என்ன பண்ணுவான்னு பண்ணக்கூடாது, ரேஸுக்கே போகக்கூடாது. நம்மளை ஏமாற்றிட்டு இந்த குதிரை 5, 7, 3, 2, 1, 4 இப்படி அவன் மாற்றி போட்டு மாற்றி போடுவான். இப்படி பார்த்து இப்படி போடுறான். வானமே இருந்து வையகம் விழுந்தாலும் இடி விழுந்தாலும் அவனுக்கு வந்து அந்த புத்தகம் தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி நம்பரை மாற்றி போட்டு மொத்தமாக போயிடும். இரும சத்தியமாக விளையாடக்கூடாதான், கவுத்திட்டு குதிரை. ஆனால் ஒருத்தர் ஒரு 10 ரூபா கொடுத்தோடனே ஒரு ரவுண்டு பார்த்துருக்கேன். 10 ரூபா தானே வந்த 1 லட்ச ரூபா இவங்களுக்கு கொடுக்கணும். 10 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுத்துடலாம். 1 லட்ச ரூபா வந்தோன்னா திரும்ப போயிடுவான். ஆனாலும் சொல்கிறார் சீக்கிரமாக அவன் என்ன பண்ணு கழுவி சீக்கிரமாக புது ட்ரெஸ்ஸை போடு, அவன் கையில் மோதிரத்தை கொடு, மோதிரத்தை கொடுத்துட்டு அவன் கையில் மேய்ப்பனுடைய கோலை கொடு. என்ன கொடு? மேய்ப்பனுடைய கோல் அவன்கிட்ட கொடுத்துரு. மேய்ப்பனுடைய ஸ்டிக்கு தலைமைத்துவ. மேய்ப்பன் யார்? தலைவர், அரசர், எஜமான், பிஷப், தலைமை குரு. அந்த கோல் அவனுக்கு கொடுத்துரு, தலைமைத்துவத்தை அவனை கொடுத்துரு. அப்போ திரும்ப அங்கே போகணும். தலைவர்னா பொறுப்பு நிறையா வந்துடுது. அந்த பொறுப்பு நிறையா வந்ததெல்லாம் திரும்ப அவன் தலைவராக திரும்ப அந்த இச்சையான பாவங்களுக்கு போக மாட்டான்னு சொல்கிறார். அதனால தான் என்னைக்கு நம்ம மனம் மாறி ஆண்டோருக்குள்ளே வர்றோமோ அதுதான் என்னது கிறிஸ்மஸ்ஸு. அதுதான் இயேசு எங்கள் உள்ளத்தில் பிறந்துட்டாரு. நம்ம என்னைக்கு திரும்புகிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை அப்படிப்பட்ட காலங்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து பிறந்தது ஒரு சரித்திர நாயகன். அவர் பிறக்கிறப்போ கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு முன், ஆஃப்டர் த கிரைஸ்ட், பிஃபோர் த கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு பின், கிறிஸ்துக்கு முன்னு சரித்திரம் சொல்லப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் இயேசு கிறிஸ்து இருக்கிற காலத்தில் திருச்சபை திறக்கப்படலை, திருச்சபைக்கான காலங்கள் ஏற்படுத்தப்படலை, இயேசு கிறிஸ்து காலத்தில் சமயம் உருவாக்கப்படலை. இயேசு கிறிஸ்து இறந்து 75 ஆண்டுகள் கழிச்சு தான் அங்கே அப்போஸ்தலர் 11:24 சொல்லுது, அங்கே இருக்கிறவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் இணைந்திருந்தார்கள். அந்த மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் பெயர். இது கிட்டத்தட்ட 65, 75, 80 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதம் உருவாக்கப்படுது. இயேசு மதத்தை உருவாக்கலை, திருச்சபை உருவாக்கலை. அது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஆதி கிறிஸ்துவ காலத்தால் தான் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் அந்த பிரிவினைகள் உருப்படுது. அதுதான் சொல்றார் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில், ஆண் என்றும் இல்லை, அதாவது பெண் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கிறிஸ்துக்குள்ள ஒன்றுதான்ப்பா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தருக்குள் எல்லாம் ஒன்றுதான். அப்பவே பிரிவினை வந்துச்சு திருச்சபையில். திருச்சபையில் அப்பவே இது என்ன இருக்கு, இது என்ன இருக்கு. அழகா ஒரு சினிமாவில் அந்த நல்ல கதாநாயகி பாரதிதாசனா அவர் யாராவது சொல்கிறார், நாடார் குருவி, மோலியார் குருவி, செட்டியார் குருவினா இருக்குது, எல்லா குருவியும் ஒன்று தான்டா. நம்ம தான்டா ஜாதியை சொல்லி ஏமாத்துறோம் உலகத்தை. எவன் ஜாதியை சொல்கிறானோ அவன் உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கான். ஏமாறுறது நம்ம தான் ஏமாறுறோம். பைபிள் ஜாதியை சொல்லலை. ஒருவேளை அப்படிப்பட்ட காலங்கள் வந்திருக்கிற அந்த காலங்கள் அவர் பிறந்தது ஒரு காலம். அவர் காலங்களில் மதங்கள் உருவாக்கப்படலை. அதுக்கப்புறம் தான் நம்முடைய காலங்களில் மதங்கள் பிரிவினைகள் வந்துச்சு. அந்த பிரிவுகளில் வந்த பிறகு தான் கிறிஸ்துவத்தில் எப்படி உலக வரலாற்றில் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் இருந்ததோ அதே மாதிரி கிறிஸ்தவ வரலாற்று கிறிஸ்தவ மதத்திற்கு அட்மண்ட் லண்டன், அட்மண்ட் இயேசுவின் வருகையின் காலம், மாறானாதா ஆண்டவரே வா, லாடிஸ்கம் ஆண்டவரே வாங்க, இது வருகையின் காலங்கள். நம்ம மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து லண்டன்ல நம்மை புதுமைப்படுத்தி கொடுப்பார். இளையகுமாரனை போல
புதுமைப்படுத்தி கொண்டு காலம் 47 நாட்கள் ஆஸ்வரஸையில் மார்ச் 5 ஏப்ரல் 20 கிறிஸ்து வருதுன்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக தேதி தெரியல, மறந்துட்டேன். 47 நாட்கள் 47 நாட்களில் 40 நாள் பாஸ்டிங், 7 நாள் வாரத்தின் முதல் நாள் மனமகிழ்ச்சி திருநாள். ஐயா சொன்னார் மனமகிழ்ச்சி ஆராதனைன்னு சொன்னார். என்ன பாட்டு பாடும்? மனமகிழ்ச்சி ஆராதனை. அதே மாதிரி மனமகிழ்ச்சி நாள். அந்த மனமகிழ்ச்சி நாளில் என்ன இருக்கக்கூடாது? பாஸ்டிங் இருக்கக்கூடாது. அதைத்தான் 7 நாள் கழித்து 40 நாள் பாஸ்டிங் எடுத்தாங்க. ஆஸ்வரஸ்லேருந்து அது வரையும் ஈஸ்டர் வரையும் 47 நாள், 7 சண்டே வரும். சண்டேயில் பாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உயிரோடு எழுதிட்டாரு, பரிசுத்தான் வல்லமை பெற்றுட்டாரு. திருச்சபை தொடங்கப்பட்ட நாள், நல்ல நாள். கல்யாண நாளில் போய் இறங்க பாஸ்டிங் இருப்பா, பிள்ளை பிறந்த நாளில் போய் இறங்க பாஸ்டிங் இருப்பா. அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது தான் 7 நாளை கழிச்சு விட்டாங்க. ஆனால் நம்ம என்னைக்கு பாஸ்டிங் இருக்கிறோம்? வாரத்தில் முதல்ல காலையில் சாப்பிடுவோம். ஐயரை கேட்டேன், நான் சாப்பிடலையாங்க. ஐயரம்மா கேட்டேன், நான் சாப்பிடுவேன். நான் திருப்தியாக ஒரு சர்வீஸ் முடித்து பூரியும் மசாலா தோசையும் கொடுத்தாங்க. 2-3 காஃபி குடிச்சு திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். சர்வீஸ் 8 மணி 7 மணி சர்வீஸ் போனால் முடிஞ்சோன்னா கொயருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஐயருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதே மாதிரி போகிறவங்களுக்கும் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னும் என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பாங்க. அதுவும் இன்றைக்கி கிறிஸ்மஸாக இருந்தாலும் போன செக்ஷன் இவ்வளோ நாள் இட்லி தான் வாங்கியிருப்பான், இட்லி வடை தான் வாங்கியிருப்பான். இன்றைக்கி போனோன்னா ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னா ஏன்னா மீட்ரு வருமானு கேட்டாங்க. அடுத்தது இத்தனை நாள் இட்லி வடை தானே வாங்கி கொடுப்பேன், இன்றைக்கி என்ன வேணும்னு கேட்குறேன், என்னடா நியாயம் கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னான். சென்ட் பால்ஸ் செக்ஷன் ரூபர்ஸு அவனை பார்த்தா கேளுங்க, அவன்கிட்ட கேட்டு வந்தேன். அப்போ வாரத்தில் முதல் நாள் என்ன சென்னை சாப்பிடாம இருக்க வரக்கூடாது, சர்ச்சுக்கு வரக்கூடாது, சாப்பிட்டு தான் வரணும். நீங்கள் சாப்பிடாம இருந்தால் திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்தால் எல்லாத்துக்கும் சொல்ல 2-3 சர்வீஸில் எனக்கு அப்படி நடந்திருக்கு. அதனால் முதல்ல என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. இந்த அட்வென்ட் காலங்களில் இயேசு வருகிறார். ஆண்டவரே மேசியா வாங்க, சமாதான கர்த்தர் வரணும், சுற்றலாம். ஏசாயா 49:10 சொன்னார், சமாதான கர்த்தர் வருமளவும் யாக்கோபிலே நட்சத்திரம் தோன்றும். என்னாகும் 24:17 சொல்றார், சமாதான கர்த்தர் வரப்போகிறார். அந்த வரப்போகிற ஆண்டவரை இன்னைக்கு யூத மக்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு ஒரு சிலர் எருசலேம் டூர் போயிருப்பீங்க. ஜோர்டான், எருசலேம், ஈஜிப்ட் 3 ஊருக்கும் 1 லட்ச ரூபா கொடுத்து டூர் போயிருப்பீங்க. இப்போ 1.5 லட்ச ரூபாய் என்ன ஆகுது, ஒரு சிலர் போயிருப்பீங்க. ஏன்னா நிறைய எல்லாருமே ஓரளவுக்கு வசதியானவங்க தான், இல்லைன்னா ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. அந்த எருசலேமில் கூப்பிட்டு போனால் நம்முடைய தேவாலயம் எருசலேம் அந்த அராபத்து மலையில் ஆபிரகாம் பலியிட்ட இடத்துல தாவீது தன் மகனை சாலமோனை கூட்டிக்கொண்டு இந்த இடத்துல ஆலயத்தை கட்டுங்கிறாரு. அது கட்டின ஆலயம் பின்னால் இடிக்கப்படுது. அதுக்கப்புறம் நெகேமியா காலத்தில் கட்டப்படுது. அதுக்கப்புறம் ஒரு விதை கட்டுறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கிபி 800க்கு அப்புறம் இடிக்கப்படுது. திரும்ப 1700 கட்டுறாங்க. அது கட்டப்பட்ட ஆலயத்தில் 90 விழுக்காடு முகமதியர் கையில் இருக்குது. 10 விழுக்காடு தான் நம்மகிட்ட இருக்குது. யூத மக்கள் மத்தியில் இப்போ நம்மகிட்ட இல்லை, யூத மக்கள் மத்தியில் 10 விழுக்காடு இருக்குது. அது 10 விழுக்காடு இதே மாதிரி புனிதத்தலம். இந்த புனிதத்தலத்தில் ஒரு பகுதி நம்மகிட்ட இருக்குது. அதில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் ஜென்ஸு, இந்த பக்கம் லேடிஸு. அப்படி பார்த்தா இது ஜென்ஸு தனியாக, லேடிஸ் தனியாக. அந்த சுவரில் ஒரு தோரா நூல் வைக்கப்பட்டிருக்கும். சோறு உள்ள ஓட்டையாக இருக்கும், தோரா நூல் மடித்து வச்சுருக்கோம். இந்த பைபிளை இப்படி மடித்து வச்சுருப்பாங்க. தோரானா ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், என்னாகமும் 5 ஆகமங்கள் சேர்ந்ததான் ஆகமம்னா தோரா நூல் என்று பெயர். அதை மடித்து வச்சுருப்பாங்க. பெண்களுக்கு தனி, ஆண்களுக்கு தனி. அவன் போனோன்னே அதை எடுத்து வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு சோகத்தில் முட்டுவாங்க. முட்டுற மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன். அந்த சோகத்தில் முட்டா ரத்தம் வந்துடும். ஆனால் முட்டலை. அந்த காலத்தில் முட்டியிருக்காங்க. இப்போ மட்டும் அப்படி முட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. மேசியாவே வாங்க, மேசியாவே வாங்கன்னு. ஆனால் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்திரேயா சொல்கிறாரு, பேதுரு மேசியாவை கண்டோம் என்று. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் சொல்கிறா, மேசியா வருவதுன்னு சொன்னாங்க. நீங்கள் தான் அந்த மேசியா வாங்குறார். தானியேல் 9:27 மேசியா வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தான் இந்த மேசியாவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது
அந்த மேசியா வந்து விட்டார். மேசியா என்பது இரட்சகர். மேசியா என்பது இரட்சகர். அந்த ஆண்டவர் வந்த இரட்சகர் 33 ஆண்டுகள் நம்மோடு இருந்து வானத்தை பூமிப்படுத்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு பல வகைகளில் பல நிலைகளில் நமக்கு நல்ல போதனை தந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுங்கள். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். சகல நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ தருவீங்கள். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் நீங்கள் போங்கள். நீங்கள் போய் என் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். லேவியனை பார்த்து சொல்றப்போ நீ போ, உனக்கு ஆண்டவர் இறங்கி செய்திகளை நீ போய் அறிவிங்கிறாரு. 10 குஷ்ரோகில ஒரு குஷ்ரோகி அந்த நன்றி உள்ள குஷ்ரோகி மனுஷன் அந்த அந்த லெப்பரை கூப்பிட்டு நீ போய் ஆலயத்தில் ஆசனைக்கு சாட்சியாக காணிக்கை செலுத்துகிறாரு. நீ போய் சொல்லுங்கிறாரு. ஏன்னா ஆலயத்துல வந்து அவன் சாட்சி சொல்றப்போ ஆலயத்தில் இருக்க அந்த பரிசுத்தவான்கள் நீ குஷ்ரோகியா இருந்திய, நீ எப்படி சுகமான, அப்ப இயேசுங்கிற எனக்கு ரட்சிப்பு, அதுதான் நீ போய் காஸ்பல் சொல்லுங்கிற. இந்த அட்வென்ட் காலங்களில் நாம் ஆண்டவருக்கு நம்முடைய ஆண்டுடைய வருகை பற்றிய சாட்சி சொல்லுகிற மக்களை காணப்படுகிறோமா? அதுதான் இந்த அட்வென்ட் காலங்களில் முதல் 1ஆம் தேதி 1/12 முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நற்செய்தியை கொண்டாடுங்கள். செலிப்ரேட்டிங் த காஸ்பல். ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் கொண்டாடுகிற மக்களை காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய நற்செய்தி நாம் சொல்லுகிற மக்களை காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே என்னன்னா, நீங்கள் போங்க சாட்சி சொல்லுங்கன்னா. செக்ரட்டரிகிட்ட பேசியிருந்தேன். சொன்னார், ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து ஒரு வீடு சென்னையில், இந்தியாவில் வடபகுதி வளரும், தென்பகுதி தேயும். தமிழ்நாட்டில் தென்பகுதி வளரும், வடபகுதி வளரும், தென்பகுதி தேயும். சென்னையில் தென்பகுதி வளரும், வடபகுதி தேயும். வடபகுதியெலாம் ஸ்லம், தென்பகுதியெலாம் ஐஃபை. இங்கே ஒரு சென்ட் 1 லட்ச ரூபானா அங்கே ஒரு சென்ட் 5 லட்ச ரூபா. இங்கே 1 கிலோ தக்காளி 15 ரூபானா அங்கே 1 கிலோ தக்காளி 20 ரூபா. எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஐஃபை ஏரியாவிலேருந்து வராங்க நம்ம சென்ட் நாங்கள் தேவை. அவர் சொல்கிறார், எதுக்கேன்னா ரொம்ப தூரம் எங்கள் முன்னோர்கள் உள்ள சர்ச்சு, இங்கே வந்தால் நான் எங்கே போகலாம்? பல்லூருக்கு போகலான்னு சொல்லுவேன். எங்கே வந்தா? ஆண்டர்சன் சர்ச்சுக்கு வந்தா, சூளை சென்ட் பால்ஸுக்கு வந்தா, பிராட்வே டக்கர்ஸுக்கு போனால், மத்தியாஸுக்கு போனால், இல்லைங்க முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணி காஸ்பல் ஒர்க். அந்த காஸ்பல் ஒர்க்கை நம்ம சரியாக செய்யலாமா? இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்றால் எப்படி இருந்திருப்போம்? சுவிசேஷம் இல்லைன்னா எப்படி இருப்போம்? அந்த சுவிசேஷம் நாம் அறிவிக்கிற மக்களை காணப்படுகிறோமா? சுவிசேஷ தாகம் எப்படிப்பட்ட ஒரு தாகம்? சுவிசேஷ தாகம் எப்படிப்பட்ட ஒரு தாகம்? அந்த தாகம் நம்மகிட்ட இருக்கா? இதுதான் சுவிசேஷம். ராணி செய்வார். தேரோடு வீதி. தேரோடு வீதினா பெரிய ரோடு. தேர் பார்த்துருப்பீங்க, 100 அடி உயரம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால் மதுரையிலேருந்து நம்ம ஊர் சென்னையிலேருந்து குற்றாலம் போகிற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் லெஃப்டில் தேர் நிற்கிற இடம். நடு ரோட்டில் பூண்டு பிடிச்சி வச்சுருப்பாங்க. சிவகாசியில் அதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். தேரை நடு ரோட்டில் இருக்குது. திருவாரூர் போனீங்கன்னா இருக்குது, பெரிய ரதம். சின்ன ரோட்டில் வராது, பெரிய ரோட்டில் தான் வரும். அதுதான் தேரோடு வீடு. தெருவோரம் ஓலை கழிப்பிடம். தெருவோரம் ஓலை கழிப்பிடம். அந்த நம்ம தெருவோரம் நம்ம மக்கள் இருக்காங்க, ஏழை மக்கள். அதே மாதிரி தெருவோரம் ஓலை கழிப்பிடம். 1லேருந்து 5 வரை. புதிதான ஆசிரியர். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். சுயநலம் அறிமுகம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். அதில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாக என் பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர், ஊர் பேர் எல்லாம் சொல்லுவாங்க. வாத்தியாரும் சொல்லுவார். அப்படி வாத்தியார் தான் பேரை சொல்லி, புதிதான வந்து ஆசிரியர் அவர் ஊர் சொல்லிட்டார், அவர் பேர் சொல்லிட்டாரு, அவர் ஊர் பேர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டார். அவர் முதல்ல எது சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ எல்லோரும் பேர் சொல்லிக்கிட்டே வராங்க. அதில் ஒரு பையன் எழுந்து சொல்கிறான். அவன் பேர்
அம்மா பேர், ஊர் பேர், தெரு பேர் சொல்கிறான். அப்பா பேர் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்குறாரு. தெரியாது. அப்பா பேர் தெரியாது. அவனுக்கு அப்பா பேர் தெரியாதா? அவருக்கு ஷாக், எலக்ட்ரிக் ஷாக்கு. அப்பா பேர் தெரியாதா? அம்மா பேர் சொல்கிற, ஊர் பேர் சொல்கிற, 5வது படிக்கிற, அப்பா பேர் தெரியாதுங்களா யாருன்னு கேட்குறாரு. தெரியாது சார். தெரியாது ஐயா. இப்போ தான் கொஞ்சம் மரியாதை குறைஞ்சிட்டு வாத்தியார்களுக்கு. முன்னே மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வாத்தியார்கள் சாட்சியாக வாழ்ந்தாங்க. பிள்ளைங்க முன்னால் தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், ஏமாற்ற மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். அப்படி தான் வாத்தியார் இருந்தாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கிற ஊரில் அவன் குடியிருக்கணும், பக்கத்துல தான் குடியிருப்பான். ஏன்னா பிள்ளைங்க சீப்பான வைப்பாங்க. இன்றைக்கி கிளாஸுக்கு ஒன்றா வந்து 2 பேரும் ஒன்றா ஒயின் ஷாப்புக்கு போகிறான், ஒன்றா ஹோட்டலுக்கு போகிறான். அன்றைக்கி இருக்க வாத்தியார் சீரட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா போட்டு இன்றைக்கி லஞ்சம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக. அப்போ ஐயா தெரியாது, அப்பா பேர் தெரியாத. இப்போ அம்மாவுக்கு போகிறாங்க, அம்மா அடுத்த நாள் வர்றாங்க, புருஷன் பேர் தெரியாது. நம்ம பிள்ளையை பார்த்துருக்கிற புருஷன் பேர் தெரியாமல் நம்ம பிள்ளை இருக்கிற புருஷன் பேர் எந்த ஆண்களுக்கு பிறந்தது என்று எனக்கு தெரியாது. நான் வாலிப பருவம் அடைந்தவுடன் ஒரு பொது தளங்களை கொண்டு என்னை விட்டுட்டாங்க. உயர்ந்த ஜாதி மக்கள் அவங்களுடைய இன்பத்திற்காக என்னை பயன்படுத்துகிறாங்க. ஒரு நாளைக்கு 1 ஆணோ 2 ஆணோ 4 ஆணோ 5 ஆணோ எத்தனை ஆண் தெரியாது. அது எந்த ஆணுக்கு இந்த மகனுடைய இப்போ இன்ஷியல் போடுறது சொல்லுங்க, போட முடியாது. அப்பா அவர் சொன்னார், உன் பிள்ளைய ஸ்கூல் வச்சுருக்கீங்க, கூட்டிகிட்டு போகணும். அந்த அம்மா கால் கையை பிடிச்சி அழுது, ஆசிரியர் காலை கையை பிடித்து அழுது. கிடையாது, இடம் வெளியே போட்டார், கெட் அவுட் பண்ணிட்டார், வெளியே போயிட்டார். இது திங்கட்கிழமை. நடந்த கிழமை மேனேஜ்மெண்ட் மீட்டிங். அதில் ராணி சேவர் தான் கரஸ்பாண்டன்ட், செக்ரட்டரி, ஹெட்மாஸ்டர் ராணிஷ். அவர் உட்காந்து வாத்தியார் சொல்கிறார், இது மாரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு அம்மாவுக்கு பிள்ளைக்கு அப்பா பேர் தெரியல, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஃபூல் வாத்தியார், முட்டாளுங்க. ஒன்றுமே புரியல வாத்தியாருக்கு. என்னங்க சொல்லுங்க, அந்த பிள்ளைய தானே படிக்க வைக்கணுங்கிறார். இவர் சொல்கிறார், ரைட்டு தான், அதெல்லாம் சேர்த்தாங்க. 5வது வரையும் படித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா அவன் படித்ததுக்கு செல்லும். 5வது வரையும் படித்து எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? அவன் பேர் இருக்குது, கீழே அப்பா பேர் இருக்குது, அது கீழே அவனுடைய ஊர் பேர் இருக்குது. அதில் அப்பா பேர் யார் பேரை போடுறது? அம்மா பேரை போடாதுல. அப்பா பேர் போட மாட்டோம், சர்டிஃபிகேட் செல்லாதேனார். அப்போ தான் ராணி சேவர் சொன்னார், அப்பா பேர் போடனா கார்டியன் பேர் போடுறாங்க. அப்போ தான் ஃபாதர் ஃபார் கார்டியன். இதுதான் காஸ்பல். 14 ஆண்டுகளில் 327 திருச்சபைகள், 127 சமுதாய கூடங்கள். சமுதாய கூடங்கள் ஸ்கூல், ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல். அவர் தான் மிஷன் பணிக்கு 1 நாள் காணிக்கப்பட்டுள்ளார். உங்களுடைய வருமானத்தை 1 நாள் கிளப்போடா காணிக்கிறார். மிஷன் பணிக்கு ஒரு அரிசி எடுத்து போட்டுனார். சோறு பொங்குறப்போம் 1/2 கிலோ பொங்குற, 1/4 கிலோ பொங்குறோம், 100 கிராம் பொங்குறோம், இல்லைன்னா பொங்கலை. நீ எப்போ சோறு பொங்குனாலும் அதில் 1 படி அரிசி எடுத்து கையில் போடும். வாரத்தில் சனிக்கிழமை கேட்டீஸ் வந்து அந்த ரைஸை கலெக்ட் பண்ணி சர்ச்சில் கொண்டு வச்சிடணும். 52 வாரங்கள் கலெக்ட் பண்ணணும். வருஷத்தில் ஒரு நாள் அந்த அரிசியை முன்னாச்சத்து பொங்கி ஏழைக்கு சோறு கொடுக்கணும். இன்றைக்கி ஏழை விட்டு கட்டிட பணியோ இல்லைன்னா இங்கே கட்டிட பணி திருநெல்வேலியில் போனீங்கன்னா LCF லோக்கல் சர்ச் ஃபண்டுன்னு பெயர், அதில் போட்டுருக்கோம். இந்த கட்டிட பணின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண விடுறதில்லை. நம்ம நினைக்கிறோம் யூஸ் பண்ணலான்னு. தலைவர்கள் இப்போதைக்கு அதை விட ரொம்ப கொடுமையாகிட்டு. கன்ஃபர்மேஷனுக்கு கூப்பிட்டா 5 மாதம் நீங்கள் அசஸ்மெண்ட் கேட்டல, உங்களுக்கு சர்ச்சுக்கு கன்ஃபர்மேஷன் வர முடியாதுங்கிறாரு. எங்கள் சர்ச்சில் பணமே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த குருவானவர். அப்போ உங்கள் சர்ச்சில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்னு கேட்குறாரு. ஒரு 15 அக்கௌண்ட், 15 புக்கையும் எடுத்துருவாங்க. சர்ச்சோடைய ஜென்ரல் ஃபண்டில் மட்டும்தான் என்னது இல்லை, பில்டிங் ஃபண்டில் ஒரு 100 கோடி இருக்குது, ஏழைகள் 4 ஃபண்டில் இருக்குது, உமன்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்குது, யூத் ஃபெலோஷிப்பில் இருக்குது, சண்டே ஸ்கூலில் இருக்குது, அப்படி நிறைய இது அந்த கல்ற தோட்டத்துக்கு இருக்குது. இதெல்லாம் பணம் தானே, இதை கொண்டாந்து முதல்ல கெட்டுங்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட விவரமாயிட்டாங்க. அவர் தான் LCF உருவாக்குனார். LCFங்கிறது லோக்கல் சர்ச்சு ஃபண்டு என்ன பண்ணணும்னா
வருஷத்தில் ஒரு முறை மக்கள்லாம் கூட்டிக்கிட்டு சுவிசேஷ பண்டிகை, இன்றைக்கி நம்ம நற்செய்தி பண்டிகைங்கிறோம் புதிய தமிழில், சுவிசேஷ பண்டிகைங்கிறாங்க. ஒரு கிராமத்தில் கொண்டு போய் மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே சோறு பொங்கி அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார் சொல்லணும். அந்த ஏழைகளோடு நீங்கள் அந்த மக்கள் ஏழைகளோடு காஸ்பல் உதவி செய்யணும், சாப்பிடணும். இதுதான் நற்செய்தி பண்டிகைன்னு இன்னைக்கு அது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ராணி சேகவால் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி ஒரே டைஜிஸாக இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு அந்த ராணி சேகவால் இதை தாங்க காஸ்பல். காஸ்பல் என்பது அப்படிப்பட்ட ஒரு காஸ்பலை நாம் வருஷத்தில் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு, அதுதான் பழைய முந்தைய பேராயர் அருமையான தெய்வசகாயம் ஐயா அது என்ன சொன்னார்னா சாட்சியும் திருநாள். அது நற்செய்தி பண்டிகைன்னா அவங்கள காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குமா? இவர் கொஞ்சம் படித்தவருங்கிறதால இவர் வித்தியாசமாக சாட்சியும் திருநாள். ஒரு கிராமத்தை பார்க்கணும், அங்கே சாட்சி சொல்லணும், அங்கே சர்ச்சை இல்லைன்னா அங்கே சர்ச்சை கட்டணும், அங்கே காஸ்பல் சொல்லணும், அதுதான் உங்கள் வேலைன்னு. இதுதான் சுவிசேஷம். எந்த கிராமத்தில் இன்னைக்கும் நாளைக்கும் சென்ட் பால்ஸில் காலையில் போகிறப்ப அறிவிப்பு சொன்னாங்க. அடுத்த வாரமும் இந்த வாரமும் ஒரு கிராமத்தில் போய் அவங்க சர்ச்சை போன வருஷம் சர்ச்சை ஒரு கிராமத்தில் டெடிகேட் பண்ணாங்க. அங்கே போய் அந்த மக்களோடு உணவு சாப்பிடுவோம், காஸ்பல் சொல்லுவோம், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவோம், சாட்சியின் திருநாள். நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஒரு காஸ்பல் திருநாளை கொண்டாடுகிற மக்களை காணப்படுகிறோமா? லண்டனில் கடந்த மாதத்தில் எங்களுடைய திருச்சபையிலிருந்து 400 ஃபேமிலிக்கு, எங்கள் திருச்சபை உங்கள் திருச்சபையிலிருந்து உங்கள் வருமானத்திலிருந்து ரொம்ப சின்ன திருச்சபை, 400 ஃபேமிலிக்கு ஒரு சேலை, லுங்கி, ஒரு ஷர்ட்டு, 4 கிலோ அரிசி, எங்கள் ப்ராடக்டோடைய ஈசோப், டிஎஸ் பெருங்காயம், ஈசோப் லிக்யூடு, மசாலா, இப்படிப்பட்ட ஐட்டங்களை கொண்டு போய் ஒரு 400 குடும்பங்கள் ஒரே நாள், எஸ்டி கிராமம், பின்தங்கிற கிராமங்கள், எந்த அடிப்படை வசதி இல்லாத, பாத்ரூம் கிடையாது, ரோடு கிடையாது. 6 மணிக்கு ஒரு கிராமத்தில் போயிருக்கிறோம். அந்த கிராமத்தை விட்டு கிட்டத்தட்ட இந்த சூளை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கோவேஸ்வரி தேட்டரோடு இந்த மக்களை வளர்ச்சி அங்கே வச்சு கொடுத்தோம். ஏன்னா அவங்க இடத்துல மழைக்கு இவ்வளோ தண்ணி நின்றுச்சான், ஜஸ்ட் அளவு தண்ணியாக, அதே சகதியாக இருக்குது, நீங்கள் உள்ளே வர முடியாதுங்கிற மக்கள் சொன்னாங்க. எங்களுடைய குருவானவங்க உள்ளே நடந்து போய் பார்த்துட்டு எல்லா மக்களையும் வர சொல்லி கொடுத்தாங்க. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் கொடுக்கப்பட்ட ஒரு உதவி. இதுதான் நற்செய்தி. இந்த அட்வென்ட் காலங்களில் அதுதான் நமக்கு முதல் வாரத்தில் கொடுக்கப்பட்டது, அந்த காஸ்பல். அந்த காஸ்பலை நம்ம அப்படி சொல்கிறப்போ இந்த மாதம் அது 2வது வாரத்தில் கொடுக்குறாங்க, வேர்ட் ஆஃப் காட், இன்ஸ்பைர் டு இன்ஸ்பைர். அந்த காஸ்பல் சொல்கிறப்போ கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகள் இந்த வாழ்ந்து கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்பைர் டு இன்ஸ்பைர். இன்ஸ்பைருங்கிறப்ப நீங்கள் அவங்களே எப்படி எனக்கு சாப்பிட்டோன்னா 450 500 சுகர் வந்துடும். ஒரு இன்சுலின் போட்டோன்னா உடனே 160 வந்துடும், 140 வந்துடும். இன்னொரு இன்சுலினை போட்டோன்னே 24 ஹவர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். இதை வச்சு தான் இன்ஸ்பெக்டிவ், இதில் தான் இன்சுலின் அவங்க பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இப்போ நான் திங்க் பண்ணேன், எனக்கு எட்ட மூளையில் நம்ம ரொம்ப படிக்கலை, வெறும் எக்ஸசைஸ் தான் ஒரிஜினல், பெரிய படிப்பு இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ எனக்கு தெரியல. எப்படி அதே மாதிரி நம்ம அந்த கான்ஸ்பல் சொல்லுவோம், ஆண்டோடைய வார்த்தை அனுப்புகிறோம். சங்கீதம் 107 19 20 வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்ந்து கொடுக்கும். அந்த வார்த்தை வெறுமையாய் வராது, இருவரும் கருக்குள்ளப்பட்டது. என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தை போது அந்த வார்த்தை அங்கே நிறைவேற்றும். நீங்கள் அங்கே ஒரு உதவியை சொல்லி அங்கே ஒரு காஸ்பல் சொல்றப்போ அந்த வார்த்தை அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை தரும் வார்த்தை. விடுதலை தரும் வார்த்தையில 3வது வாரத்தில் பாவ கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் மாட்டாய். பாவ கட்டுனா அதை நான் முதலே சொன்னேன், செயின் ஸ்மோக்கர், குடி, கஞ்சா, பால், திருடு, பொய், களவு, பில்லி சூனியம், பிறருக்கு விரோதமாய் பேசும் இச்சைகள். கலாத்தியர் 5:19 சொல்றாரு மாம்சத்தின் இச்சைகள் சொல்றாரு. மாம்சத்தின் இச்சைகள். ரோமர் 13:14
புகழ்ச்சிகளுக்கு உடம்பை பேணாமல் இருந்து சொல்றாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு. எசேக்கியேல் 18ஆம் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், ஒரு துர்க்குணத்தை விட்டு திரும்பு, ஒரு துர்க்குணத்தினால நீ அழிந்து போவான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து அந்த மனிதன் விடுதலை கொடுக்கிறான். நம்ம எங்க காஸ்பல் சொல்றோமோ அந்த காஸ்பல் சொல்ற இடத்துல அந்த வார்த்தையானது கடந்து போய் அந்த மக்களுக்கு விடுதலை தரும் வார்த்தை, விடுதலை தரும் வார்த்தையில அந்த வார்த்தையானது அங்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை நம்பப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை விடுதலை கொடுத்த பிறகு அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே வாரும். அதான் மாறனாதான். இப்பதான் சாப்டருக்கு வந்திருக்கேன். அரை மணி நேரம் ஆயிட்டு, 32-3 நிமிஷம் ஆயிட்டு. ஒரு சகோதரர் அப்பயே டைம் காமிச்சாரு, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இல்லைன்னா மெசேஜ் போய் சேராது. இதுக்கும் அவரே தான் பாவம் அவசரம் டைம் பண்ணார். இப்போ தான் மெசேஜ் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கேன். இந்த மாரநாதா இப்படி இருக்கு. ஒரு மனிதர், ஒரு நல்ல எழுத்தாளர், எனக்கு ஒரு ஊழியரை பார்த்தேன். 18 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், 7 புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், 9 புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணல சொன்னார். அவர் என்ன சொன்னதுக்கு பக்கம் அந்த 9 புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் தான் என்கிட்ட பேசினாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு நல்ல எழுத்தாளர் எழுதி கொண்டே இருந்தார். திடீர்னு பசி வந்துச்சு, துன்பம் வந்துருச்சு, எழுந்தார். ஆண்டவருடைய வார்த்தை அவர் எழுதுனது. எழுந்தார், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனார். சாப்பிட்டார். ஒரு 2 இட்லி, ஒரு தோசை, ஒரு காஃபி. நம்ம பழக்கம். கேரளா பழக்கம் பண்ணால் 2 புரோட்டா. 2வது கேட்டால் முகத்தை பார்ப்போம். ஏதாவது ஒன்று தான், புட்டு கடலை, ஏதாவது ஒன்று தான் சாப்பிடுவாங்க, 2 சாப்பிட மாட்டாங்க. நம்ம தான் 2 இட்லி, ஒரு தோசை, 2 பூரி, இல்லை ஒன்று தான் 2. 3வது கேட்டால் நம்மளும் 1 பார்ப்பான். 1 சாப்பிட்றதுனால நம்மளும் பார்ப்பான். இது தமிழகத்துடைய பழக்கம். நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லாம் மொரின்னுவான். கொஞ்சம் பொறி கொடுத்துருவான், அதான் சாப்பாடு, பொறி தான் சாப்பாடு. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை கொடுத்தோன்னே கையை விட்டார். மணி பர்ஸை காணல. மணி பர்ஸ் இல்லை. ஒரு ஜென்டில்மேன், நல்ல மனிதர், திருடாதவர், பொய் சொல்லாதவர், அசிங்கப்படாதவர், படித்தவர், மணி பர்ஸை காணல. இப்போ என்ன சொல்கிறது? என்ன சொன்னாலும் உலகம் ஏற்றுக்காது. என்ன சொன்னாலும் உலகம், ஐயா கொண்டாந்து தந்துடுறையா, வீட்டில் வச்சுட்டு வந்த அவசரம் பசி ஒதியாருங்கிறாரு அந்த ஓனர். அந்த சப்ளை, அந்த சாப்பாடு கொடுக்குறவங்களும் அந்த ஓனரும் தங்களால் எவ்வளோ அவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துகிறாங்க. அவமானப்பட்டு அந்த இடத்துல நின்று கொண்டே இருக்கிறாங்க. அவமானப்பட்டு அந்த இடத்துல நின்று கொண்டே இருக்கிறப்போ ஒரு மாவாட்டுறாங்க. இப்போ அந்த மாவாட்ட மிக்சி வந்துடுச்சு, கிரைண்டர் வந்துடுச்சு, ஆட்டோமேட்டிக் வந்துடுச்சு. ஏதோ பாத்திரத்தை விடுறாங்க, உள்ள தள்ளி விடுறாங்க, சட்டியாக விட்டுறாங்க. அப்படி சட்டியாக விடுற நேரத்தில் ஒரு மனிதர் நிறுத்துங்க, ஸ்டாப். மனிதனை அவமானப்படுத்துறீங்க, அவருக்கு நான் பணம் தரேன். எப்போ சொன்னாருன்னா, அந்த மனிதனுடைய சட்டையை அவுக்கிறப்போ அவர் தேவன் பண்ணுறார். சங்கீதம் 121 பட்டாசிவரும் பருவங்களுக்கு நேரம் என் நாமத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடி வெளியே இருக்கும், கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கொடுத்து, என் பலனாகிய கர்த்தாவின் ஆரம்பிச்சுட்டு நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கொடுக்கிற சங்கீதம் 18 தாவீது ராஜா சொல்லுவாங்க. சத்திய வைக்கிற நேரத்தில் அவருடைய கண்களை நோக்கி வானத்துக்கு நேரே கண்களை எடுக்கிறார். அப்போ தான் அந்த மனிதர் நிறுத்துங்கள்னு சொல்லி ஒரு வேலையாக பில் தரணும். இவ்வளோ பிச்சை காசு போய் மனுஷன் அசிங்கப்படுத்துகிற வர்றாரு, பில் கொடுக்குறாரு. பில் கொடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்குறாரு, போயிட்டார். அது இல்லை, இதுதான் மாறலாதான். நம்ம எப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றோமோ அப்போ விடுதலை கொடுக்குமாங்க. அதுதான் 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஒரு தேசத்தில் பஞ்சமா, ஒரு தேசத்தில் கொள்ளை நோயா,
உன் தேசத்தில் மழை இல்லையா? கவலைப்படாத. என் நாமம் குறிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அன்பு பண்ணி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களை தாழ்த்தணும், அன்பு பண்ணணும். 2 பேரும் ஜெபம் பண்ண போனால் ஒருத்தர் பரிசை நம்மளை மாதிரி அதாவது பரிசையை நம்மளை மாதிரி நம்ம எல்லாரும் மாதிரி, இன்னொருத்தர் அந்த கெயிட்டில் ஒருத்தர் ஐயா 5 ரூபா கொடுக்குறாரு, அந்த கெயிட்டில் இருக்கிற மாதிரி. நம்மலாம் வந்து அந்த கெயிட்டில் இருக்கிறது தனி பாவியாக எங்களை திருவியாக கிருபையாக என் பாவத்தை மன்னிய. நம்ம எப்போ நம்மை தாழ்த்தி அழைக்கிறோமோ அப்போ விடுதலை கொடுத்து வாழ்வெடுக்கும் ஆண்டவர். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவருக்குள் ஜீவன்றது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற வழியே எந்த மனுஷன் கவர்னராக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், இங்கிலாண்டில் பாண்டிபுரியாக இருக்கலாம், இல்லை நம்ம பிஷப்பாக இருக்கலாம், ஐயராக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸராக இருக்கலாம், பாடல் குழு கொயராக இருக்கலாம், இல்லைன்னா திருச்சபையில் மெயின் லீடர்ஷிப்பாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்குறப்ப திருச்சபையில் பின்னால் சீட்டில் பார்த்துட்டு எந்த சர்ச்சைக்கு வராரு அவர் மெம்பர்னே அநேகருக்கு தெரியாது. அப்படி வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் போகிறவராக இருக்கலாம். எந்த மனுஷனை பிரகாசிக்கிறவழி அந்த மெய்யான வழி, எந்த மனுஷன் அவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு வாழ் கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 28 என் கண்மலை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். சங்கீதம் 28:1 வாசிக்கிறப்போ ரொம்ப சிறப்பான ஒரு சங்கீதம். 28:1 சொல்றாரு, என் கண்மலையனாக என்ன நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். வாசிங்க சங்கீதம் 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே உன்னை நோக்கி கால்பட்ட கால் அப்பான்னு. கண்மலைனா மலையை அசைக்க முடியாது, தூக்க முடியாது. ஒருத்தர் நேற்று ஒரு காம்பியில் பார்த்தேன், பெர்மனண்ட் வேலைன்னு கூட்டிகிட்டு போகிறார். என்னடா வேலைன்னா மலையை கிரைண்டிங் பண்ணுறதான். ஒருத்தர் மலையை தூக்குவேன்னு 10 ரூபா வாங்குறாரு. தூக்கி வைங்க நான் சுமக்கிறேன், சுமக்கிறதுனால 10 ரூபா வாங்கினேன். இப்போ மலையை என்ன பண்ண முடியாது, மலையை அசைக்க முடியாது. மலை அப்படியே தான் இருக்கும். எப்படின்னா அந்த தாழ்மை மலையை பற்றி சொல்கிறப்போ ஒருத்தர் ஒரு ஒளி ஒரு சிற்பி மலையை உடைச்சார். மலையை உடைக்கிறப்போ ஒரு வெயில் அவர் மேலே படுது, ரொம்ப எரிச்சல். இந்த வெயில் என் மேலே படுது நினைக்கிறார். அப்போ இந்த வெயிலில் தாங்கக்கூடிய மரமாக மாறணும்னு நினைக்கிறார். அப்புறம் மேகமாக மாறணும்னு நினைக்கிறார். அப்புறம் இந்த வெயில் கிழக்கு அடிக்கிறப்போ மேற்க வெளிச்சம், மேற்கை நிழல், மேற்க சூரியன் இருக்கும், கிழக்க ஷேடோ நிழல். இந்த மலையை மாதிரி மாறணும்னு நினைக்கிறார். கடைசி மலைக்கு வந்துட்டார். ஏன்னா அந்த மலையை அந்த சூரியன் கூட ஜெயிக்க முடியலைங்கிறார். அதுதான் தாவீது ராஜா சொல்ல போய் கண்மலையாகிய கர்த்தாவே. நம்ம எந்த இக்கத்தில், எந்த வேதனையில், எந்த துணியின் மத்தியில் அவனை நோக்கி அழைக்கிறப்போ, அந்த உபாகமத்தில் வாசிக்கிறப்போ 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு மெய்ப்பனை அவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்த அந்த தலைவற்ற சங்கீதம் 28:9 சொல்றார், தேவரே உன் ஜனத்தை ரட்சித்து உன் சுதந்திரத்தை ஆசிரியும் அவர்களை போதித்து அவர்களை என்றென்றைக்கும் தேவரே உன் ஜனத்தை ரட்சிங்க சேவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, அவங்களை ட்ரெஸ் பண்ணுங்க. அவங்களை ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவங்களை ட்ரெஸ் பண்ணுங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. அவங்களை போதித்து ரட்சிக்கிறாரு, ட்ரெஸ் பண்றாரு. எப்படி வாழணுங்கிற ஒரு டீச்சிங் கொடுத்து, டீச்சிங் கொடுத்துட்டு அவளை மோஸ்ட் ஹைகாட் இந்த சர்ச், மோஸ்ட் ஹை இந்த சர்ச், மோஸ்ட் ஹை இந்த வேர்ல்டு. அவர்கள் என்ன பண்ணுங்க, உயர்த்தி வருங்க. நம்ம சாதாரணமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து டீச்சிங் பண்ணி என்றென்றைக்கும் உயர்த்த மாட்டார். ஓல்டு இந்த பேஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டில் ஓல்டு பேஸ்ட் தான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது.
அவங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த பேஸ்ட்டும் முடியல. ரொம்ப விளம்பரம் பண்ணி ஏதாவது பேஸ்ட் வரும், ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க விளம்பரத்துக்கு. அப்புறம் அவங்க 20 கோடி கொடுத்து வாங்கிடுவாங்க அந்த பேஸ்ட்டை. அவங்க நடத்த முடியாது. 5 கோடி கடனுக்கு வாங்கி செலவு பண்ணுவாங்க, ஜெயிக்க முடியல. அந்த பேஸ்ட் மாதிரி எந்த பேஸ்ட்டும் என்ன தான் டாக்டர் உங்கள் பள்ளி பூச்சமா, உங்கள் பள்ளி நாட்டமா, உங்கள் பள்ளி நீங்கள் கருங்கலை கடிக்கணுமா, இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லி தான் பார்த்தாங்க. எல்லாமே பிம்ப பொருளாக இருக்குது. அந்த கோல்கேட் பேஸ்ட்லாம் இருக்குது. சாதாரண ஒரு எளிய மனிதர் உணவு இல்லாமல் போட்டில் போகிறார். அந்த போட்டை ஓட்டுறவரை பார்க்குறாரு. பசி அகத்தினால முகத்தில் தெரியுது. தம்பி சாப்பிடலையா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. உணவு கொடுத்தாரு. அவனுக்கு என்ன வேலை தெரியுங்கிறார். ஏதோ ஒரு வேலை தெரியும், சோப்பு தயார் பண்ண தெரியுங்க. அந்த கேப்டன் கையில் சில டாலர்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இதனால் இப்படி சாப்பிட்டு வைப்பாங்க, குறைச்சிக்கோங்க. அதை வச்சு உண்மையாக வேலை செய்ய எந்த மனுஷனும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி எல்லாம் கூட கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்னென்னா, காந்தியடிகள் சொல்கிறோம், கடவுள் தான் உண்மைதான் கடவுள். கடவுள்னு சொல்கிறவங்க ஏமாத்துறவங்க, உண்மையை சொல்கிறவங்க நல்ல மனுஷங்க. எந்த மனுஷன் கடவுள்கிட்ட உண்மையாக இருக்கிறோமோ, ட்ரூத். ஆனால் கடைசியாக சகோதரர்களை உண்மை உள்ளவைகளை அவன் மனம் உண்மை உள்ளது என்று நான் என் சொல்றப்போ, உமக்கு முன்பாக நீதிகேடு செய்தவனை குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அந்த ட்ரூத் உண்மையிலும் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த ட்ரூத்தின்படி உண்மையாக வேலை செய்ய ஆரம்பித்தார். கட்டளையில் சொன்ன மாதிரி, நெகேமியா சொன்ன மாதிரி 3ல் 1, எசேக்கியேல் சொன்ன மாதிரி 6ல் 1, உபாகமத்தில் மோசேட்ட சொன்ன மாதிரி 10ல் 1. இவர் 9 கொடுத்தாராம். 3ல் 1 கொடுக்கல, 6ல் 1 கொடுக்கல, 10ல் 1 கொடுக்கல. 10ல் 1 அவருக்கு 9 கடவுளுக்குனாராம். எப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம அழைச்சி நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்குறோமோ, இந்த அட்வென்ட் காலங்களில் தகப்பனே கண்ணீரோடு வந்திருக்கிறேன், துன்பங்களோடு வந்திருக்கிறேன், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாகவே ஆண்டவருக்கு ஒரு விடுதலை கொடுத்து எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அன்பன்னா ஆண்டவரே மூராதா, ஆண்டவரே வாரும் என்று சொல்லுகிற வார்த்தை. அந்த வார்த்தையில தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, உங்களுடைய வழிநடத்தலை தாங்க. அவரை நோக்கி நீங்க பார்க்கிறப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். எப்போ நம்ம இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கமா, நம்மை நோக்கி பார்க்கிறோம். மாரநாதா, ஆண்டவரே வாரம், லாபிஸ்கம் தகப்பனே வாங்க நோக்கி அழைக்கிறோம். எங்களுக்கு ஒரு விடுதலை நற்செய்தி சொல்லப்படுதுப்பா. அந்த நற்செய்தியோட வார்த்தை எங்கள் மேல மாம்சமாகி, அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தைப்படி அந்த வார்த்தை எங்களுக்கு மாம்சமாகி விடுதலை கொடுத்ததுப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்தது தகப்பன. ஒரு விஷயம் கூட தகப்பன இன்னைக்கு எனக்கு உயர்த்துவதற்காக தேவரே தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ரட்சித்து உயர்த்துங்கப்பா, பேரை பெருமைப்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சங்கீதம் 28:9 கடைசி வசனம் தகப்பன. தேவரே தமது ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்துன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இது ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருப்பா, மீட்பு கிடைச்ச. வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, என் கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை இருப்பா. என் குடும்ப வாழ்வில் ஒரு அமைதி இல்லை, என் கணவரோடு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை,
அதை பேச ஆரம்பிக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் பல கஷ்டம், பல வேதனை. ரெண்டு பேரும் பொறுமை இழந்து, தகப்பனே கிறிஸ்தவம் என்கிற அந்த பொறுமை இழந்த மக்களாய், எங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள மக்களா வாழல. எங்களுடைய பிளெஸிங் போயிடுது, ரட்சிப்பு போயிடுதுப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களை விட்டு கடந்து போயிடுது. எங்களுக்கு ஒரு பொறுமை தாங்க. என் கணவரோடு மனைவியோடு இணைந்து செல்கிற பிள்ளைகளா எங்கள் வாழ்க்கையில் உயர்வை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்க திருமணமாகி 35 ஆண்டுகள் ஆயும் எங்களுக்கு அந்த வேற்றுமை வர்றப்போ, அந்த ஜாதிங்கிற வேற்றுமை, எங்க அப்பா பணக்காரங்கிற பெருமை எங்களுக்குள்ள வர்றப்போ எங்களுக்குள்ள ஒரு அமைதி இல்ல, ஒரு விடுதலை இல்லாத வாழ்வு. அந்த வாழ்வில் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பின் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஒரு விஷயக்குள்ள இதை யார்கிட்ட சொல்வதுன்னு தெரியல. ஆனா நேரத்துல நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, ஒரு அன்பின் வாழ்வு. அந்த அன்பின் காலங்கள்ல ஆண்டவர் எனக்கு தேவரே என்னோடு வாங்க என்ற பொழுது எனக்கு அமைதி நரசராக, ஒரு சமாதான கர்த்தராக எனக்கு வந்தீங்கன்னு ஏக்கத்தோடு அவங்க அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும். அது வரங்கப்பா, ஒரு விதமான வியாதிப்பா, தைராய்டு. அதனால எனக்கு வாழ்க்கையில் அமைதி இல்லை, பிரச்சனை. அந்த தைராய்டுல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகத்தான் தினமும் காலையில மாத்திரம் போடுறேன் எடுத்த ஒண்ணு. ஆனா தைராய்டு அளவு அதிகமாகிக்கிட்டே இருக்கான். உடம்புல வலி, நீக் பெயின் இருக்கு. இந்த தைராய்டுல என்னுடைய நீக் பெயின், ஜாயிண்ட்லாம் பெயினா இருக்குப்பா. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? அந்த ஜாயிண்ட்ல உடைய கையில வைக்கிறேன். நான் இன்னைக்கு வீட்டில் போய் என்ன போட்டு ஜெபம் பண்ண போறேன். இயேசுவின் ரத்த ஜெயம். ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே வாங்க, என் காலை தொடுங்க. அன்று அந்த ஏழை தாயை தொட்ட அந்த தகப்பன் என் காலை தொட்டு எனக்கு அந்த தைராய்டுல ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே ஒரு விஷயம் கூட மனம் வரங்கப்பா. இனி சொத்துக்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், துன்பங்கள்ல கோர்ட்டு கேஸு, கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, செஷன்ஸ், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போயிடுச்சுப்பா. பாதி சொத்துக்கு மேல வித்துட்டோம். ஆனா அமைதி இல்லை. நீங்க வாங்கப்பா, நீங்க நியாயாதிபதியாக, நீதிபதியாக எங்க மத்தியில வாங்க. எனக்கு என் சகோதரருக்கு அந்த பிரிவினை மாற்றித்தாங்க. திருச்சபையில் எங்களுக்கு ஒரு மனல ஒரு மனத்தை தாங்க. விட்டு கொடுக்கிற தன்மையில விட்டு கொடுக்கிற தன்மை தாங்க. இது நீர் அமைதியின் அரசரப்பா. ஒரு சாட்சியுள்ள திருச்சபை எங்களை மாற்றித்தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பன ஒரு விஷயம் கூட மீண்டுமா இந்த அட்வென்ட் காலங்களை பிளஸ் பண்ணுங்க. திருச்சபையின் ஆயம் ஜெபிக்கிறோம். செக்ஷன் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆட்சி மன்ற செயலர், பொருளர், ஆட்சி மன்ற குழு, ஒவ்வொரு ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சண்டே ஸ்கூல், யூத் ஃபெலோஷிப், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், ஒவ்வொரு ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பேராயத்துக்காக, பேராயத்து கீழே பணி செய்யும் ஆயர் பெருமக்களுக்காக, எங்களுடைய செனாடுக்காக, செனாடில் உங்களுடைய தலைமைத்துவம் போய் தகப்பனே தேசத்து பிரகாரமாய் உலக நீதி அரசர்களை எடுத்திருக்கிறோம். தகப்பனே உங்களுடைய உண்மையான தத்துவங்களை எங்களுக்கு விட்டுக் கொடுக்கிற தன்மை இல்லப்பா. நீ நியாயாதிபதி அரசாட்சியோ செய்ய எங்கள் இடத்துல வாருங்கப்பா. ஒரு விஷயம் கூட எங்கள் செனாடை ஆசிர்வதிங்க. எங்கள் தேசம் அப்பா, எங்களுடைய தேசம், எங்களுடைய இந்தியா தகப்பனை கைவிடப்பட்ட நிலைமைக்கு எங்கள் தேசத்திற்கு விடுதலை, தேசத்தின் தலைவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவுரை எங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்குப்பா. மனமகிழ்ச்சி பண்டிகையாக எங்களுக்கு மாற்றிட்டாங்க. பெருமையாய் வந்தோம், முழுமையை பெற்றுக்கொள்ள ஏக்கத்தோடு வந்தோம், ஏக்கத்தை தீர்த்து கொள்ள தாகத்தோடு வந்தோம், தாகத்தை தீர்த்து கொள்ள மக்களை கடந்து செல்ல உங்களுடைய பிரசன்ன ஊரோடு தொடர்பு ஆசைகள் பெரிய சூழ ஜபத்திலும் அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ